ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. யுவி நியூஸ் தமிழ் சார்பாக உங்கள் நண்பன் யுவராஜ். இன்னைக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு பதற்றமான ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா 13/12/2023 அன்னைக்கு நம்ம நாடாளுமன்ற மக்களவை கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டம் அமைதியாக நடைபெற்ற ஒரு 12 மணி போல, நண்பகல் 12 மணி போல திடீரென 2 பேர் பார்வையாளர்கள் அமர்ந்திருக்கும் அந்த மேடையிலிருந்து திடீர்னு குதிச்சு சபாநாயகரை நோக்கி ஓடும் பொழுது அவர்கள் கைகளில் இருந்த வண்ண புகையின் மூலமாக அந்த இடத்தையே புகை மூட்டமாக மாற்ற முயற்சி செஞ்சிருக்காங்க. இதை பார்த்த பல எம்பிக்களும் அங்கிருந்த ஊழியர்களும் அவர்களை அடித்து உதைத்து படை வீரர்களிடம் ஒப்படைத்திருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச நியூஸ். இது உள்ள நடந்தது. வெளியவும் பெண் உட்பட 2 பேரும் அவர்களும் வண்ணப்புகை வீசி அந்த இடத்தையே புகைமூட்டமாக மாற்றி அவர்களும் கோஷமிட்டிருக்காங்க, பாரத் மாதா கி ஜே, பாரத் மாதா கி ஜே. ஏன், எதற்கு இந்த 4 ஏன் இப்படி பண்ணாங்க, இவங்களுடைய பின்புலம் என்ன, இது குறித்து நம்மளுடைய செய்தியில் பின்வருமாறு நான் சொல்கிறேன். வாங்க எங்களோடு இணைந்திருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க செய்திக்குள்ள போகலாம். 13/12/2001 22 வருடத்துக்கு முன்னாடி இதே நாடாளுமன்ற வளாகத்தில் மிகப்பெரிய பயங்கரமான தாக்குதல் நடைபெற்றது. இந்த தாக்குதலில் 9 படை வீரர்கள் உயிரிழந்தாங்க. இந்த 9 படை வீரர்கள் உயிரிழந்த தினமாக அவர்களுக்கு நினைவு தினமாக வைக்கணும்னு சொல்லிட்டு அவர்களுடைய புகைப்படங்களை நம்மளுடைய வளாகத்தில் வச்சு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மலரஞ்சலி செலுத்தணும்னு சொல்லிட்டு எல்லா தலைவர்களும் முடிவெடுத்து வச்சுருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். உள்ள கூட்டம் அமைதியாக நடைபெற்றிருந்தது. ஒரு நண்பகல் 12 மணி போல் திடீரென பார்வையாளர்கள் அமர்ந்திருக்கும் ஒரு மேடையிலிருந்து 2 நபர்கள், 2 வாலிபர்கள், யாருன்னே தெரியாது, திடீர்னு எகிரி குதிச்சு எம்பிக்கள் அமர்ந்திருக்கும் அந்த மேஜையின் மீதையும் எகிரி குதிச்சு உடச்சி சபாநாயகர் நோக்கி ஓடும் போது அவர்கள் கைகளிலே வண்ண புகை வீசும் மருந்தை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த இடமே புகை மூட்டமாகவும் ஒரு போர்க்களமாகவும் மாறியிருக்கு. இதை பார்த்த எம்பிக்களும், மூத்த எம்பிக்களாக இருப்பாங்கள, கொஞ்சம் நடுக்கமாகவும் பயந்துட்டு இருக்காங்க. அங்கிருந்த சில பேர், உதவியாளர்களும் சரி, அங்கிருந்த ஊழியர்களும் சரி, அவர்களை பிடித்து அடித்து படை வீரர்களிடம் ஒப்படைத்தார்கள். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச நியூஸ். மிகப்பெரிய பாதுகாப்பு, இந்திய வளாகத்திலேயே மிகவும் முக்கியமான பாதுகாப்பான இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நமது பாராளுமன்ற வளாகம். அந்த இடத்துலையே இப்பேற்பட்ட சூழ்நிலையும் இப்பேற்பட்ட சலசலப்பும் ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதமும் நடந்திருக்குன்றது குறித்து எல்லாருமே வேதனைப்படுறாங்க, எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. சரி, இந்த 4 யார், அவர்களுடைய குறிக்கோள் தான் என்ன அப்படின்ட்டு டெல்லி போலீஸார் விசாரிக்கும் பொழுது அதில் ஒரு நபர் மனோரஞ்சன் ஒருத்தர் இருக்கார். அவர் மைசூரை சேர்ந்தவர். இவர் 34 வயசு ஒரு இளைஞர். பிஎட் முடிச்சிருக்காரு, இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. கிடைச்ச வேலை கிடைக்காததுனால கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு மைசூர் பெங்களூர் சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவார். இவருக்கு பகத்சிங் மேலே, அவரோட கருத்து மேலே ரொம்ப அதிக ஈடுபாடு. அதை விட சேகுவாரா இருக்காருல்ல, அவருடைய கருத்து மேலேயும் அவர் மேலேயும் ரொம்ப அதிகமாக ஈடுபாடு வச்சுருக்காரு. இதை ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் படித்த புத்தகங்கள்லாம் அந்த ரூம்லேருந்து நிறையா எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் அடித்தட்ட மக்களுக்காக போர் புரியணும், அடித்தட்ட மக்களுக்கு எல்லா விதத்துலேயும் கிடைக்கணும், ஒரு போராளியால் தான் அதை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய புத்தகங்களை படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, விவேகானந்தர் புக்கு முதற்கொண்டு அவர் நிறைய எடுத்திருக்காரு, படிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புலேருந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு. சரி, 2வது நபர் இருக்கார்ல, அவர் லக்னோவை சேர்ந்த ஷாகல் சர்மா. இவருக்கு வயசு 26. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th வரைக்கும் படிச்சிருக்காரு, பெருசாக படிக்க முடியல. ஆனால் இவருக்கும் பகத்சிங் மேலே ரொம்ப அதிகமாக ஈடுபாடு இருக்குது. அவரோட கருத்துக்களை அதிகமாக நம்புகிறாரு, ஈர்க்கிறாரு. இவருக்கு இதே தொழில் என்ன அப்படின்னா, இவரும் ஆட்டோ ஓட்டுறவர். இவர் எந்தெந்த வேலை கிடைக்குதோ அதில் என்னென்ன வருமானம் வருதோ அதை வச்சு ஓட்டுறாரு. 3வதாக 37 வயது செய்த ஹரியானாவை மாநிலத்தை சேர்ந்த
நீலம் என்பவர். இவரும் மிகப்பெரிய படிப்பாளி. நிறையா படிச்சிருக்காங்க. பிஎட் படிச்சிருக்காங்க, எம்எட் படிச்சிருக்காங்க, எம்ஃபில் படிச்சிருக்காங்க. இவ்வளோ படிச்சிருந்தாலும் அவர்களும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த வேலை கிடைக்காதனால கவர்மெண்ட் மீது மிகப்பெரிய அதிருப்தி வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, அவங்க ஒரு சமூக ஆர்வலரும் கூட. இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த விவசாயிகள் போராட்டத்தில் அவங்க குரல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மல்யுத்த வீராங்கனைகள்லாம் ஒரு எதிர்ப்பு போராட்டம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த போராட்டத்திலையும் இந்த தோழி பங்கிட்டு அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது இவங்களுடைய பின்புலங்கள். 4வதா அமோல் ஷாண்டே, வயசு 25. இவர் போலீஸில் இல்லை மிலிட்டரியில் ஏதாவது ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி தன்னுடைய அரசாங்க விஷயத்தையும் தன்னோட நாட்டுக்கும் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. இவருக்கும் பகவத் சிங் மேலே ரொம்ப அதிகமாக ஈடுபாடு வச்சுருக்காருங்க. 5வதாக ஒருத்தர் இருக்காருங்க. அதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 பேரையும் இணைக்கிறத ஒரு மையப்புள்ளியாக அவர் தான் இருந்திருக்கார். அவர் யார் அப்படின்னா, கொல்கத்தா மாநிலத்தை சேர்ந்த லலித் ஷா. இவர் ஏன் லிங்க் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ஃபேஸ்புக் முகநூல் இருக்குல்ல, அந்த முகநூலில் பகவத் சிங் சொல்லிட்டு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு அவர் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு. இந்த பல்வேறு கருத்துக்களை வெளியிடும் போது இதுலேயும் மனோரஞ்சன் உள்ளே வந்திருக்காங்க, நம்மளுடைய லக்னோவை சேர்ந்த சாகல் சர்மாவும் உள்ளே வந்திருக்காங்க, ஹரியானாவை சேர்ந்த நீலமும் உள்ளே வந்திருக்காங்க, அமோல் ஷாண்டவும் உள்ளே வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே பல்வேறு கருத்துக்களை பரிமாறி பேசிக்கிட்டு இவங்க 4 பேருமே ஒரு இடத்துல சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திச்சதை இவங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, இந்தியாவே நம்மளை திரும்பி பார்க்கணும். அப்படி பார்க்கணும் அப்படின்னா என்ன செஞ்சால் பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இது போல் ஒரு முடிவையும் இது போல் ஒரு செயலையும் செஞ்சுருக்காங்க. ரொம்பவும் வருத்தமாகவும் ரொம்பவும் வேதனைக்குரியதாகவும் இருக்குது. இருந்தாலும் இவர்களுடைய குறிக்கோள் என்னன்றது இனிமேல் தான் இன்னமும் அதிகமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதை குறித்து இன்னும் அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்க 4 பேர் உள்ளே போகிறதுக்கான ஒரு வழிமுறைகள் ஒன்று இருக்கும்ல. இப்போது நார்மலாக ஒரு விஐபி மேரேஜோ அல்லது விஐபி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா எத்தனை அடுக்கு பாதுகாப்பு இருக்கும். இங்கே நாடாளுமன்றம் இது இந்தியாவிலே பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட பாதுகாப்பான இடத்துல எத்தனை பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 அடுக்கு பாதுகாப்பு. முதல்ல நீங்கள் போகணும் அப்படின்னு பார்வையாளர் நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, முதல்ல உங்களுடைய ஐடி கார்டு, உங்களுடைய முகம் தாழ்ந்த உங்களுடைய ஐடி கார்டு, நீங்கள் ஏதாவது உறுப்பினர் அட்டையோ இல்லைனா ரேஷன் கார்டோ ஏதாவது உங்களுடைய முகம் பேர்ந்த ஒரு உறுப்பினர் அட்டை இருக்கணும். 2வது ஆதார் கார்டு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஆதார் கார்டு இல்லைனா ரேஷன் கார்டு, இதில் ஏதாவது ஒன்று வாக்காளர் அட்டை, இதில் உங்களோட முகம் தாழ்ந்து உங்களோட அட்ரஸ் தாழ்ந்து எல்லா ப்ரூஃபும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. 2வது உங்களுடைய டிடெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உள்ளே வரும்போது உங்களோட மூலிமா டிடெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கையில் ஏதாவது இருக்கா பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புவாங்க. 3வது உங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுடைய எல்லா விஷயத்துலையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்ததாக நீங்கள் ஒரு கடிதம் வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னா, முக்கியமான ஒரு எம்பி உள்ளே இருக்கிறாரு, அவங்கள பார்க்குறதுக்காகவும் அவங்க இருக்கிறதுனால ஒரு ரெக்கமெண்ட் லெட்டர்னு சொல்லுவாங்கள்ல, பரிந்துரை கடிதம் சொல்லுவாங்க. அந்த பரிந்துரை கடிதம் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 3 அடுக்கு, இந்த 3 அடுக்கு தாண்டி தான் நம்ம உள்ளவே பார்வையாளராக போய் உட்கார முடியும். இதை ஜூன் மாதமே ஒரு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணி இவருக்கு தெரிஞ்ச எம்பி, நம்மளுடைய பாஜக எம்பி ஒருத்தர் இவருக்கு ஒரு நண்பராக மாறி இருக்கார். அவருக்கு நண்பராக மாறி அவர் மூலிமா ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுருக்கார். இது மாதிரி நாடாளுமன்றத்தில் என்ன நடக்குது எனக்கு பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே அவரும் ஒரு பரிந்துரை கடிதம் கொடுத்துருக்காரு. இந்த கடிதம் தான் இவர்களுக்கு ஒரு முக்கிய துருப்புச்சீட்டாக இருந்திருக்கு. இந்த முக்கியமான இந்த பரிந்துரை கடிதத்தை வச்சு தான் அவங்க உள்ளவே வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே அவர் உள்ளே போயிருக்கார். போனும்போது அவருக்கு என்னென்னலாம் செக் பண்ணுறாங்க பார்த்தம்போது நம்மளுடைய தலையிலேருந்து கால் வரைக்கும் தான் பார்த்துருக்காங்க. காலு கீழே இருக்கக்கூடிய ஷூவை பார்க்கல அப்படின்ற விஷயத்த அவர் நோட் பண்ணியிருக்காரு. ஸோ காலுக்குள்ளே அந்த வண்ண புகை ஏற்படுத்தக்கூடிய அந்த வெடிமருந்தை அவர் காலுக்குள்ளே வச்சுருக்காரு. இதுதான். ஸோ எல்லாமே பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க. இது நாட்டை மிகவும் அச்சுறுத்துகிற மாதிரி இருந்திருக்கு. ஆனால் அவங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்னா, மக்களும் நாடும் அவர்களை திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய மெயின் குறிக்கோளாக இருந்திருக்கு. எது எப்படியோ மக்களே, பாதுகாப்பு படை வீரர்கள் அவர்களை பிடித்துட்டாருங்க. இது இல்லாமல் 14 எம்பிக்களை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நடந்திருக்கு.
இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இன்னும் நியூஸ் வந்துட்டே இருக்குது. அது எங்களுக்கு என்னென்னலாம் செய்திகள் வருதோ அதை உடனே உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். எங்களோடு இணைந்திருங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே. தேங்க்யூ.